என் தம்பி ஒரு தளபதி, அவர் எந்த படைக்கு தெரியாது. தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. நேற்று நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய சீமான் தாவேக தலைவர் விஜயை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள். ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி, எந்த படைக்கு தெரியாது. என் தம்பி ஒரு தளபதி, அவர் எந்த படைக்கு தெரியாது. தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. என் அன்னையினத்தின் விடுதலைக்காக 6 படை, வான்படை, கடற்படை, கரும்புலிப்படை, காவல் படை, காலாட்படை, இப்படி 6 படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டது இல்லை. தளபதி என்றால் யார்? யார்? என் அன்னை மடியில் அழையலான் தலை வைத்து படுப்பதா? என் அன்னை தமிழினத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றி வேல் என்று போர் போர் என்று தினவெடுத்து தோள்கள் திரிந்த மறவர்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மருதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது. அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி. தளபதி என்றால் அவர்கள் தளபதி. இன்னொரு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு, பொல்லான், கருப்பன் சேர்வை, குணாளன் நாடார், இந்த 3 மாணவர்களும் வீரப்பாட்டன் தீரனுக்கு தோளுக்கு துணை நின்றார்கள் களத்திலே. அவர்கள் தளபதி. இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு? நம்ம தலைவிதி. என்னடா செஞ்சீங்க தளபதி? எந்த படைக்குடா தளபதி? சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா? கால கொடுமடா, கால கொடுமடா. இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டுல சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலை கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.